ஊழல் கூட்டணியில் எக்காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ் டிடிவியை இணைக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இபிஎஸ் உறுதியாக இருந்ததாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக இந்த தருணத்தில் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி. திரு ரவீந்திரன் துரைசாமி, வணக்கம். மாநில அளவில் அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா உறுதிப்பட தெரிவிச்சிட்டாரு. இந்த நிலையில ஓபிஎஸ் டிடிவியோட எதிர்காலம் இந்த கூட்டணியில எப்படி இருக்கும், அது குறித்தா நீங்க பேசலாம். இந்த கூட்டணியில ஓபிஎஸும் டிடிவியும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னே நான் கருதுறேன். காரணம், என்டிஏ உள்ள கட்சிகள்லாம் மீண்டும் வருவாங்கன்னு பிரதமர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. இவர்கள் அழைத்திருந்தால் வந்திருக்கலாம். ஏன் இவங்க அழைக்கப்படலைன்னு சொன்னா, எடப்பாடி இவங்க கூட டெய்ஸை ஷேர் பண்ண விரும்பியிருக்க மாட்டார். அந்த வகையில எடப்பாடியோட 20% 19.4% வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமியை மதித்து இவர்கள் அழைக்கப்படலைன்னு தான் நான் கருதுறேன். அந்த சூழ்நிலையில இவர் அண்ணாமலை இருந்த ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அதுல எதை பற்றியும் பேசாமலே அமித்ஷா மட்டுமே பேசி கொண்டு போனதையும் நம்ம பார்த்தோம். அந்த சூழ்நிலை இவங்க அழைக்கப்படாததுனால மீண்டும் என்டிஏல உள்ள மற்ற கட்சிகள் பிரதமர் ட்வீட் போட்டிருக்கிறது பாமகவை முன்னிறுத்தி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.